ஜனாசாக்களில் எல்லாம் எத்தனை நபர்கள் தொழுவார்கள் யோசிச்சு பாருங்க. கூடி போகட்டும், கூடி போகட்டும், எனது சொந்தம் தொழுவான், எனது சொந்தம் தொழுவான். நம்ம ஜனாசாக்களில் எல்லாம் எனது ஊர்க்காரன் தொழுவான். கூடி போனால் ஒரு 50,000 நபர்கள் தொழுவார்களா, ஒரு 10,000 நபர்கள் தொழுவார்களா? ஒரு கால் நான் மதீனாவில் இன்றைக்கு மக்ரிபில் மரணித்தால் எனது ஜனாசா அந்த மதீனாவினுடைய முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முஸல்லாவில் நின்று எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபித்தோழர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினாரோ அந்த இடத்தில் எனக்கு உங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினால் அந்த மக்ரிபினுடைய தொழுகையில் மதீனத்து மண்ணில் எத்தனையோ லட்சம் ஹாஜிகள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு உம்ராவை முடித்துவிட்டு நபியினுடைய பூமிக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்த அத்தனை முஸ்லிம்களும் ஜனாசாவினுடைய தொழுகையில் நான் யார் என்று தெரியாது, எனது முகம் யார் என்று தெரியாது, ஆனால் கண்ணீர் வடித்து பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ் இந்த ஜனாசாவை மன்னிப்பாயாக. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், ஒரு ஜனாசாவிற்கு 40 முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். கிட்டத்தட்ட உலகத்தினுடைய எல்லா மூலை முடுக்குகளிலும் இருந்து பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு மேற்கு என்பதாக, பைனல் அஜபி வல் அராப், அரபு மொழி பேசுபவன் அரபி பேசாதவன், அஸ்வது அபியத் கருப்பன் வெள்ளையன் என்பதாக, தவீலுல் கஸீரன் குட்டையன் நெட்டையன் என்பதாக அத்தனை நபர்களும் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் அக்பர்.